இப்ப இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் கஞ்சா இருக்குன்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வாய் பேசி பிரயோஜனம் இல்ல. ஆட்சி மாற்றம் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. இவங்க டார்கெட் பண்ணதே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க? பொண்ணுங்களை தான் குறி வச்சாங்க. சாதாரண ஒரு சேலை கடைக்கே பொண்ணுங்களை குறி வச்சுதான் வந்துட்டு விளம்பரம் நடக்குது. அதை போக்கஸ் பண்ணி இவங்க பொண்ணுங்களை குறி வச்சுதான் வந்துட்டு இந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த 1000 ரூபாய் தரேன், இந்த விடியல் பயணம் அப்படி இப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்க 1000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் அடுத்த எலெக்ஷனுக்கு கொடுக்கறனாலும் பொண்ணுங்களோட ஓட்டு முழுக்க முழுக்க எடப்பாடியாருக்கு மட்டும்தான். அவர் வயசுக்கு எடப்பாடியாரோட அனுபவம் தான் அவர் வயசு. ஒரு அரசியல் நாகரிகம் தெரியுது அவருக்கு. கட்சிக்கு வந்துட்டா மட்டும் போதுமா? அரசியல் நாகரிகம் தேவையில்லையா? இதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்தினவங்க அப்படிதான் நடத்தினாங்களா? இதுதாங்க அனுபவ அரசியலுக்கும் புதுசா வந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அனுபவம் இல்லாதவங்க கையில எப்படி மக்கள் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கூட்டம் எல்லாமே வந்து ஒரு ஆர்வத்துல சேர்ற கூட்டம். அவரை பார்க்கணுமேன்ட்டு. அது வந்து ஓட்டா மாறுங்கிறது எந்த விதத்திலுமே சாத்தியம் கிடையாது. ஐயா எடப்பாடியார் 5000 ரூபாய் தாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் அப்படியே தந்தாலுமே தானா தந்ததா சொல்லி இத வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவுதான் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால 5000 ரூபாய் தந்தாலும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் அதையும் வாங்கிட்டு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வணக்கம் மேம். வணக்கம். சேலத்துல வந்து குறிப்பா எடப்பாடியாருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு? அவர் வந்து எந்தெந்த மாதிரியான திட்டங்களை வந்து மக்களுக்கு செஞ்சிருக்காரு? சேலத்துல வந்து அவர் மண்ணின் மைந்தர். சேலத்துல அவரோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு நம்ம விமர்சிக்கவே தேவையில்ல. ஏன்னா சேலம் அவர் சொந்த ஏரியா. மொத்தத்துல தமிழ்நாட்டிலேயே வந்து எல்லா இடத்துலயுமே அவருக்கு வரவேற்பு பயங்கரமா இருக்கு. நீங்க லைவாவே பாத்துட்டு இருப்பீங்க. தொகுதி வாரியா அவர் போயிட்டு இருக்காரு. ஒரு ஒரு தொகுதியிலுமே கூட்டம் அப்படியே அள்ளுது. மீட்டிங் முடியிற வரைக்குமே நின்னு கேக்குறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ஆமா மேம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா நியூஸ்ல எல்லாத்துலயும் வந்திருக்கு. அதனால சேலத்தை நம்ம போக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே எடப்பாடியார் எப்ப வருவாருன்னு தான் ஏங்கிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து எழுச்சி பயணத்துல பாத்தீங்கன்னா வந்து பெண்களும் இளைஞர்களோட அந்த வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. எந்த எந்த காரணத்தினால வந்து இந்த மாதிரி ஒரு எழுச்சியான வந்துகிட்டு இருக்காங்க, எழுச்சியாக வந்துகிட்டு இருக்காங்க? இல்ல இப்ப என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நம்ம இப்போ அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், எவ்வளவோ சுதந்திரமா இருந்தாங்க பொண்ணுங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எப்ப எவன் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், கஞ்சா போதையில வந்து என்ன வேணாலும் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப 2 3 நாளா ரீசெண்டா நடந்துட்டு இருக்க விஷயமே தெரியும். சாதாரணமா அவன் வெஞ்சன்ஸ் வச்செல்லாம் பண்றது இல்ல. போதையில தன்னிலை மறந்து பொதுமக்களையே தாக்குறான். அப்படி இருக்கும் போது பொண்ணுங்க போனா மட்டும் என்ன ஆக போகுது? அதாவது சட்டம் ஒழுங்கு ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு, நேரடி கட்டுப்பாட்டுலன்னு சொன்னாரு இப்ப இருக்கிற அந்த ஸ்டாலின் முதல்வர். அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் நீங்களே நினைச்சு பாருங்க. மேம் இப்ப வந்துட்டு கரெக்ட் தானே? இரும்பு கரும்பு கொண்டு வந்து அடக்கும் அப்படிலாம் சொன்னாரு, சொல்லியிருக்காரு. பல ஏங்க, திட்டங்கள் நடப்பாங்க. அவரோட இரும்புக்காரன் துரு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க இருக்குது? கேட்டா கஞ்சாவை கொண்டு வந்து குடுங்கங்கிறாங்க. கையில கொடுத்தாதான் அவங்க நம்புவாங்களாட்டேங்குது. இது வரைக்குமே கஞ்சா இருக்கு, இத்தனை கேசஸ் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் கஞ்சா இருக்குன்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வாய் பேசி பிரயோஜனம் இல்ல. ஆட்சி மாற்றம் மட்டும்தான் இதுக்கு தீர்வு. அவங்க ஆஹ் கண்மூடித்தனமா அவங்க ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அவங்க ஒரு தனி நாடு தனி மக்கள்னு இருப்பாங்களாட்டது. தமிழ்நாட்டு மக்களோ இப்ப நடக்கிற நிலவரமோ அவங்க போக்கஸ்லயே இல்ல. தன்னோட குடும்பம், அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க? ஒரு மேடை போட்டுட்டு அப்பா தங்கச்சிய, அதாவது அப்பா மகனை புகழ்றது, அதுக்கப்புறம் அப்பா அதாவது அண்ணன் தங்கச்சிய புகழ்றது, இதெல்லாம் என்னங்க ஆட்சியா? இது தேவையா? ஆக்சுவலா மக்களுக்கு என்ன பண்ண போறாங்கிறது தான் முக்கியம். இது தேவையில்லல்ல. நீ புகழ்ந்து அவங்களுக்கு என்ன, இப்ப 4 குடும்பம் நல்லா இருக்க போகுதா? கிடையாது. உன் வெல்லும் மகனை தமிழ் பத்தி நீ பெண்கள். பெருமையா பேசக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாநாடு நடத்தினாங்க மேம். குறிப்பா வந்து ஆ. பெண்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி அது சாதனையால இத பார்க்க முடியுது. அப்படிதானே மக்கள் எடுத்துக்கணும், இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏங்க, அதாவது நீங்க ப்ரோக்ராம் நடத்திட்டா அது சாதனை ஆயிருமா? அதாவது எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக வந்து இவங்க டார்கெட் பண்ணதே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க? பொண்ணுங்களை தான் குறி வச்சாங்க. சாதாரண ஒரு சேலை கடைக்கே பொண்ணுங்களை குறி வச்சுதான் வந்துட்டு விளம்பரம் நடக்குது.
அதை போக்கஸ் பண்ணி இவங்க பொண்ணுங்களை குறி வச்சுதான் வந்துட்டு இந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த 1000 ரூபாய் தரேன், இந்த விடியல் பயணம் அப்படி இப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்துதான் வந்து ஓட்டு போட்டு இப்ப நம்ம மானம் தான் பறி போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதாவது நமக்கு வந்து சுயமரியாதை தான் முக்கியம். 1000 ரூபாய் ஃப்ரீயா வாங்குறது முக்கியம் இல்ல. அம்மா திட்டத்துல ஸ்கூட்டி கொடுத்தாங்க, அதாவது இருசக்கர வாகனம் கொடுத்தாங்க மானியத்தோட. எங்கேயா இருந்தாலும் நம்ம நினைச்ச இடத்துக்கு, அது ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இருக்குங்க பொண்ணுங்களுக்கு. சொந்தமா வண்டி எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது யாருமே இல்லாம இண்டிபெண்டா இருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இப்ப அப்படி இல்ல. அவன் தான் சொல்றாங்களேங்க, அதாவது லைவ்ல மீட்டிங்ல தைரியமா பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்கிற மாதிரி ஓசி பஸ்ங்கிறாங்க. 1000 ரூபாய் வாங்குறல்லங்கிறாங்க. இவங்க அப்ப மூட்டு காசியா வாங்குறோம் சொல்லுங்க? மக்கள் வந்து அவங்க வரி பணத்துல வாங்குறாங்க. அதையே நீ சொல்லி காமிக்கணும். மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இருந்தா இதெல்லாம் சொல்லி காமிப்பாங்களா? மகளிர் உரிமை எழுச்சி தொகைலாம் மாநாடு அது சக்சஸ்ஃபுல்லா எப்படி மகளிருக்காக பேசுறாரு முதல்வர்? மகளிர் சக்சஸ். அது 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு பேசினா சக்சஸ் தான். நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த தடவை அதே மகளிர் தான் உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. அதே ஓட்டு தான் எடப்பாடியாருக்கு விழுவும். எல்லா அம்மாக்களும் நினைக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? தான் புள்ள பத்திரமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரணும். அது மட்டும் தான். நீ கொடுக்குற அந்த 1000 ரூபாயோ ஓசி பஸ்ஸோ கிடையாது. கரெக்ட் தானேங்க? எனக்கு தெரிஞ்சு நான் களத்துல இருக்கேன். நேரடியாவே களத்துல மக்கள்கிட்ட பேசுறேன். அதாவது அதிமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க எல்லாம் இல்ல, லைவா எல்லா தரப்பையும் மீட் பண்றோம். அப்படி இருக்கும் போது அவங்க சொல்றது பொதுவான கருத்து இது. நீங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதான் அவங்க உறுதியா சொல்றாங்க. மேம், இப்ப இந்த மாநாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு போனதாவும் 500 ரூபாய் கொடுத்ததாவும் சொல்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை? அது லைவாவே நிறைய பேர் எடுத்து போட்டாங்க. 500 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போனதும் உண்மைதான். அதுவும் இல்லாம வந்து இந்த ஸ்கூல் காலேஜஸ் போனவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த கருப்பு கலர் ஷாலு, அதுவும் இல்லாம இந்த கருப்பு கலர் கோட் இதெல்லாம் கொடுத்து அவங்க ஒரு நீங்க லைவ் வரும்போது பாத்திருப்பீங்களே, ஒரு மாதிரி ஏஐ மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? கிரௌட் எல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. கிரௌட் எல்லாமே அந்த கனிமொழி அம்மா பேசும்போதே கலைஞ்சிட்டாங்க. எல்லாமே காசுக்காக வந்தவங்க தான். இது எல்லாமே ஓட்டா மாறுங்கிறதெல்லாம் சும்மா எல்லாமே கண் துடைப்பு தான். வாக்குறுதிகள் வந்து எல்லாமே நிறைவேற்றிட்டோம், அதுக்கு வந்து இந்த கூட்டம் தான் பறைசாற்றும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்லினா கனிமொழி மேடம் ஏங்க, பேசியிருந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னா சொல்லி ஏமாத்தின ஒரே வாக்குறுதி என்ன தெரியுங்களா? நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு நாங்க பண்ணாங்களா? எந்த வாக்குறுதி இவங்க நிறைவேத்துறாங்க சொல்லுங்க? நீட் தேர்வை ரத்து பண்றேன் நாங்க பண்ணல. நீட் தேர்வை ரத்து பண்றேன் நாங்க பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கல்வி கடன் ரத்து பண்றேன் நாங்க பண்ணல. கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தரேன் நாங்க பண்ணல. இதெல்லாமே பொண்ணுங்களை ஏமாத்தின விஷயங்கள். தாலிக்கு தங்கம் கொடுக்கல, ஏற்கனவே இருந்த திட்டத்தை நிறுத்தினாங்க. இன்னைக்கு நகை விலை என்ன ரேட்டுக்கு போகுது பாத்தீங்களா? ஏன்னா இருக்கிறவங்களுக்கா கொடுக்குறாங்க, இல்லாத மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவுங்க வருது? வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வருது. அதுவும் வந்து கடைசி இப்பதான் கொடுக்குறாங்க. இப்போ பெண்கள் ஓட்டு வந்து யார் பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க அதிமுகன்னு சொல்லும் போது, இப்ப எடப்பாடியாருக்கு ஓட்டு விழுனா எந்தெந்த விஷயத்துக்காக வந்து பெண்கள் ஓட்டு போடுவாங்க? எந்த விஷயமுமே தேவையில்ல. ஒன்னே ஒண்ணுதான், பெண்களுக்கு பாதுகாப்பு, சுதந்திரம். இது ஒன்னே போதும். நீங்க 1000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் அடுத்த எலெக்ஷனுக்கு கொடுக்கறனாலும் பொண்ணுங்களோட ஓட்டு முழுக்க முழுக்க எடப்பாடியாருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. இப்ப நியூ ஜெனரேஷன் ஓட்டு கூட அவங்களுக்கு தான் போகும். இப்ப புது வாக்காளர்கள் வராங்க இல்லைங்களா? ஒரு சர்வே எடுத்தோம் காலேஜஸ்ல. அவங்க எல்லாமே சொல்றது வந்து அந்த லேப்டாப் கொடுக்காம விட்டாங்க. இப்ப திரும்ப கொடுக்க போறேன்னு சரிங்களா? சொல்லியிருக்காங்களா லேப்டாப் மேம்? அது எல்லாம் கடை எல்லாத்தையும் ஏங்க, இப்ப யாருமே எதுவுமே தெரியாதவங்க இல்ல. அவங்க கொடுத்தாலுமே அடுத்து அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக கொடுக்கறது. இந்த 5 வருஷமா என்ன பண்ணாங்க? கார் ரேஸ் விடுறதுக்கெல்லாம் காசு இருந்துச்சுங்களா? இதுக்கு இல்லையா? படிப்பு முக்கியமா இல்ல கேளிக்கை முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. படிப்பு தான் மேம் முக்கியம். அப்போ அதுக்கு முதல்ல நீங்க முன்னுரிமை கொடுத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அங்க ரேஸ் நடத்தி என்னங்க ஆக போகுது? ஆனா துணை முதல்ல முதல்வர் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு நல்ல கல்வி வேணும். இது ரெண்டும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு எங்கேயோ போகும். அதை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் அடுத்தது வெளிநாட்டு முதலீடு நீ வெளிநாட்டுல போய் முதலீடு இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. உன் தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்தா போதும்.
விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற துணை முதல்வராகவும் இருக்கிற உதயநிதி வந்து ஆஹ் பெரிய சாதனைகளை பண்ண மாதிரி வந்து முதல்வர் வந்து பாராட்டுலாம் பண்றாங்க. வைப் வித் எம்.கே. ஸ்டாலின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணாங்க, விளையாட்டு வீரர்களை கூப்பிட்டு எல்லாம் நடத்தினாங்களே. என்ன சாதனை உண்மைதான். அவர் என்ன சாதனை பண்ணாருன்னா, அவங்க அப்பாவுக்கு மகனா பிறந்தது ஒரு பெரிய சாதனை. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சாதனையும் கிடையாது. அதனாலதான் அவர் துணை முதல்வரானாரு. அவர் கைக்கு பணம் வந்தது. அவர் வந்து எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தாரு. என்ன திட்டம்? கார் ரேஸ் விட்டாரு, ஃபாரின் போனாரு, நாயை கூட்டிட்டு போய் வளர்த்தாரு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணாரு, பண்ணாமலாம் இல்ல. ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சாரு? மேடை மேடை ஏங்க, அவர் வயசு என்ன நீங்களே நினைச்சு பாருங்க. அவர் வயசுக்கு எடப்பாடியாரோட அனுபவம் தான் அவர் வயசு. ஒரு அரசியல் நாகரிகம் தெரியுது அவருக்கு. ஒரு ஒரு மேடையிலயும் ஏறி அவரோட வயசுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து பேசுறாரு அவர் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. கட்சிக்கு வந்துட்டா மட்டும் போதுமா? அரசியல் நாகரிகம் தேவையில்லையா? இதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்தினவங்க அப்படிதான் நடத்துனாங்களா? இதுதாங்க அனுபவ அரசியலுக்கும் புதுசா வந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது உங்க கருத்துல மோதல் இருக்கலாம், ஆனா காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அவர்கிட்ட பேசுறது இல்ல. அவர் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றல, அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு இவங்களை சொல்ல சொல்லுங்க பாப்போம். எடப்பாடியார் மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்கவே முடியாத ஒரே காரணத்துக்காக வாய்க்கு வந்தபடி வசைப்பாடுறவர் தான் இந்த ஸ்டாலின். அது இல்லாம உதயநிதி. உதயநிதிக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாரு. அது எந்த மேடையில வேணாலும். இது அதிமுக தரப்புல இருந்து கண்டிப்பா வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க எல்லாருமே. இப்போ ரீசெண்டா மேம் திருவள்ளூர்ல வந்து 2 சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஆஹ் அதாவது வன்முறை சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவையில வந்து வடமாநில இளைஞரை வந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கும்போது நமக்கு என்ன விதமான ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ணும். குறிப்பா இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வேற நெருங்குது. இந்த நேரத்துல வந்து மக்களோட எண்ண வெளிப்பாடு என்னவா இருக்கும்? மக்களுக்கு நீட்டாவே தெரியுதுங்க. அதாவது நான் முன்கூட்டியே சொன்னேன் இல்லைங்களா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பெத்தவங்களே வந்து பயப்படுறாங்க. நல்லாதான் வராங்களா இல்லையாங்கிற அளவுக்கு பயம் இருக்கு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு போதைப் பொருள் அவங்க கைக்கு ஈஸியா கிடைக்குது. இப்ப அந்த பிள்ளைங்களும் அதை தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கிடைக்காம இருந்திருந்தா அவங்க அந்த தப்பு பண்ணியிருப்பாங்களா? அரசாங்கத்தோட கட்டுப்பாடு இல்ல எதுவுமே. எதுவுமே முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, நாடு அரசியல் எல்லாமே இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால இவங்க ஈஸியா கிடைக்கிறதுனால அந்த போதைக்கு அடிமையாகி தன்னையவே மறந்துடுறான். ஒருத்தன் தப்பு செய்யறத வீடியோ எவிடன்ஸோட எடுத்து போடுறான் அப்படின்னா அவன் என்ன நிலைமையில இருப்பான்னு நீங்களே நினைங்க. பாக்குற நமக்கே பதைக்குது. கான்செப்ட்லாம் காட்டுறாங்கம்மா. அது என்னமோ சாதனையா, இப்ப இவங்க செஞ்சுட்டாங்கல்ல சாதனை, அந்த மாதிரி அவனும் சாதனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டுறான். மேம் போதைப் பொருளை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அதுதான் வந்து நம்ம முதலமைச்சரோட முக்கிய கடமையே. அதையே அவர் செய்ய தவறிட்டாரு. இப்ப எலெக்ஷன் டைம் அவர் எவ்வளவுதான் நாடகம் ஆடினாலும் அந்த நாடகம் வெளியில தான் வருத ஒழிஞ்சு அது வந்து அவரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. கண்டிப்பா இந்த தடவை 2026 எலெக்ஷன்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் எடப்பாடியாருக்கு சாதகமா தான் இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள்னு ஒரு செட் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து எப்படியான திட்டங்கள், அதாவது முன்னாடி செஞ்ச என்ன மாதிரியான ஓட்டை கேட்பீங்க நீங்க? ஓட்டு எப்படி கேட்பீங்க அவங்கள்ட்ட போயிட்டு? இல்ல ஒரு ஒரு இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது. ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து டிவிக்கு பக்கம் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் வைக்கப்படுது. இதெல்லாம் வந்து எப்படி இல்லைங்க, ஏற்றுக்கொள்ளலாம்? இல்ல இல்ல, டிவிக்கு பக்கம் போறது வந்து ரசிகர்கள். ஓகேங்களா? அது வந்து விஜய், இப்ப நான் கூட போலாம், விஜயை பார்க்க போலாம். ஓகேங்களா? பாக்குறது வேற, அது ஓட்டு வேற. அவர் வந்து இப்ப மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறத தாண்டி அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா, இதே உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வயசாயிருச்சு. அவர் எந்த அளவுக்கு அவரோட நடவடிக்கை இருக்குன்னு தெரியல. இதே உதயநிதி ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால, துணை முதல்வரா இருக்கிறதுனால இன்னைக்கு நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? இதே இன்னொரு யங்ஸ்டர்ஸ் கையில குடுக்கறவங்க, அதாவது அனுபவம் இல்லாதவங்க கையில எப்படி மக்கள் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கூட்டம் எல்லாமே வந்து ஒரு ஆர்வத்துல சேர்ற கூட்டம். அவரை பார்க்கணுமேன்ட்டு. அது வந்து ஓட்டா மாறுங்கிறது
எந்த விதத்திலயுமே சாத்தியம் கிடையாது. மக்களை காப்பாத்துறது, அதாவது தமிழ்நாட்டை ஆள்றதுங்கிறது ஒரு அனுபவம் வேணும். அனுபவ அரசியல் இருந்தா மட்டும்தான் எல்லா விதத்திலயுமே வந்து கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். அந்த ஒரு திறமை ஐயா எடப்பாடியாருக்கு இருக்கு. அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொரோனா காலத்துல தமிழ்நாட்டுல எந்த வருமானமுமே இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. இப்ப இருக்கிற முதல்வர் 2வது சுற்று வந்துச்சு. அவரு கொரோனால இருந்தாரு. எத்தனை டெத்து நீங்களே பாத்தீங்கல்ல. அவர் பாட்டுக்கு ஈஸியா விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இது எல்லாத்தையுமே அதாவது கொரோனான்னு என்னன்னே தெரியாத மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத போது கூட ஐயா எடப்பாடியார் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்து அவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. எல்லாமே செஞ்சாங்க, நலத்திட்டங்களும் செஞ்சாங்க. அதே டைம்ல பொங்கல் வந்தபோது 2500 பணமும் கொடுத்தாரு. இது எல்லாமே வருமானம் இல்லாத டைம்ல. இந்த அனுபவம், இந்த அரசியல் யாருக்கு வரும் சொல்லுங்க? அதெல்லாமே வந்து பாப்பாங்க மக்கள். ஓகே மேம். இப்போ வந்து பொங்கல் தொகுப்பு என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்துட்டு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்காரு. இப்ப தேர்தல் வேற, தேர்தல் டைம் பொங்கல் வருது. எப்படியா எதிர்பார்ப்பு இருக்கு? இப்போ எடப்பாடியார் வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்களா? குடுக்க குடுக்க சொல்லியிருக்காரு. குடுக்குறேன்னு சொல்லி ஐயா எடப்பாடியார் 5000 ரூபாய் தாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் அப்படியே தந்தாலுமே தானா தந்ததா சொல்லி இத வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவுதான், எலெக்ஷன் வரப்போகுது, அதனால 5000 ரூபாய் தந்தாலும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் அதையும் வாங்கிட்டு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தயாரா இருக்காங்க. இப்ப நீங்க குடுக்கல. இதுக்கு முன்னாடி நீங்க போன வருஷம் கொடுத்திருந்தா கூட அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. இப்ப ஏன் குடுக்குறீங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்களா? அவங்க சொத்துல பாதை எழுதி கொடுத்தாலுமே இனிமே வந்து தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு நாடு வந்து ரொம்ப நாசமா தான் போயிருக்கு. விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கு நீங்களே பாருங்க. எல்லாமே ரேட் அதிகம். வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி. சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி, எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க. தண்ணி வரி. எனக்கு தெரிஞ்சு வரி இல்லாத எதுவுமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு. ஓகே. மாசம் மாசம் கரண்ட் பில் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. பெரிய வாக்குறுதியா கொடுத்தாங்க. அத முதல்ல செஞ்சாங்களா? செய்யல. எதுவுமே இவங்க செய்யலங்க. எல்லாம் அதாவது திமுகவை பொறுத்தளவு ஆட்சிங்கிறது கண் துடைப்பு ஆட்சி தான். இவங்க ஒரு சினிமா கம்பெனி வச்சிருக்காங்க. எல்லாமே அப்படியே சினிமாவாவே நடத்தி கொண்டு போயிடணும்ட்டு மக்கள் மத்தியில ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஆரவாரம், இது மட்டும்தான் இருக்கு. ரியாலிட்டி இல்ல. எல்லாமே ரீல் தான். ஓகே மேம். இப்ப வந்துட்டு நீங்க குறிப்பா வந்து மக்கள் கிட்ட வந்து நேரடியா களத்துக்கு போய் வந்து அவங்ககிட்ட பேசி பழகுறீங்க. அவங்க கூட சொல்லக்கூடிய விஷயம் என்ன 2026 தேர்தலை குறித்து? அவங்க சொல்ற ஒரே விஷயம், பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில போனா நல்லபடியா வீட்டுக்கு வரணும். அது ஒண்ணு. 2வது, போதைப் பொருள் நடமாட்டம் குறையணும். அது ஒண்ணு. அடுத்தது, விலைவாசி கட்டுக்குள் வரணும். இந்த விஷயம் மட்டும் இருந்தாவே போதும், எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிறாங்க. நீங்க இலவசமே கொடுக்க தேவையில்லங்கிறாங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி எங்களுக்கு இலவசம் வேணாம், முதல்ல விலைவாசியை கட்டுக்குள்ள கொண்டு வாங்க, அது போதும், பாதுகாப்பு கொடுங்கங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. எங்க ஏரியா, அதாவது புதுரோடு அந்த லைன்ல, சேலம் அந்த லைன்ல ஒரே ஒரு டாஸ்மார்க் தான் இருந்துச்சு. அதாவது மெயின் ரோடு அது. அந்த மெயின் ரோடு மக்கள் நடமாட்டம் அதிகமா உள்ள இடத்துல ஒரே ஒரு டாஸ்மார்க் இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 இருக்கு. எதுக்கு அது? குறைக்கிறேன்னு சொன்ன அக்கா கனிமொழி இன்னைக்கு எதுக்கு இவங்க எங்க போனாங்க? அவங்க இளம் விதவைகள் அதிகமா வாழ்ற தமிழ்நாடு மாநிலமே தமிழ்நாடு தான். நாங்க இன்னைக்கு இவங்க தானே அதிகமா கடைகளை திறந்துட்டு போறாங்க. இவங்க வருமானம் வேற எதுலயாவது வச்சுக்கலாம்ல, ஏன் இதுல வைக்கணும்? அது எல்லாமே பப்ளிக் போற இடம், மெயின் ரோடு. குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றாங்க. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லியும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க எல்லாமே. அதெல்லாம் வாக்குறுதி. அதெல்லாம் நீங்க வாக்குறுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கும். எதுவுமே நடந்த பாடு இல்ல. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ.